கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் தானியேலின் புஸ்தகம் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் தப்புவிக்கிறவர். இந்த வேத பகுதியில் பார்த்தீர்களானால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்ற 3 தேவ பிள்ளைகள் அடிமைகளாய் நெபுகாத் நேச்சார் என்ற ராஜாவால் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது நெபுகாத் நேச்சார் ராஜா ஒரு பொற்சிலையை உருவாக்கி அதை எல்லோரும் வணங்க வேண்டும். அதை வணங்கவில்லை என்றால் எரிகிற அக்கினி சூளையில் அவர்களை போட்டு கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரவேலிலிருந்து அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ 3 பேரும் அதை வணங்கவில்லை. இதை கேள்விப்பட்ட ராஜா அவர்களை அக்கினி சூளையில் போட சொல்கிறான். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை 3 பேரும் சொல்கிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ராஜா அக்கினி சூளையை 10 மடங்காக சூடாக்கி சொல்லி அதில் அவர்களை போடுகிறான். ஆனால் அதில் தேவதூதன் இறங்கி அந்த அக்கினி ஒரு சேதமும் அவர்களை பண்ணாமல் அவர்களை பாதுகாக்கிறார். அப்பொழுது ராஜாவே ஆச்சரியப்பட்டு போய் 3 பேரைத்தானே அக்கினியில் சூளையில் போட சொன்னோம், 4 பேர் உலா வருகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு அவர்களை அக்கினி சூளையிலிருந்து வெளியே வர சொல்கிறான். இதுதான் கதை. தேவ பிள்ளைகளே, நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் பார்த்தீர்களா? தம் பிள்ளைகளை அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்ற தேவதூதனை அனுப்பினார். அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை அக்கினி சூளை சேதப்படுத்தாதபடி காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு தேவனை நம்பினார்கள். தேவன் அவர்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தம்முடைய தேவ தூதனையே அனுப்பி அக்கினியிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்க தேவன் நல்லவர். தம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து சும்மா இருப்பவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலும் அக்கினி சூளை போல் தாங்க முடியாத கஷ்டமா இருக்கிறதா? நீங்கள் ஆராதிக்கிற தேவனிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களை அக்கினி போன்ற உங்களை எரித்து நாசமாக்கிவிடும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் கூட உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நேபுகாத் நேச்சார் ராஜா அவர்களை அக்கினி சூளையில் போட்டுவிட்டு அவனும் அவனோடு இருந்த மனிதர்களும் அவர்களை 3 பேரும் எரிந்து சாவதை வேடிக்கை பார்க்கலாம் என்று உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் தேவனோ அவர்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக அவர்களை காப்பாற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு போகும் விதத்தில் அற்புதம் செய்தார். இன்று கூட அநேக பேருடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிரிகள் நமக்கு அக்கினி போன்ற பிரச்சனைகளை கொடுத்துவிட்டு இவர்கள் அழிந்து போவார்கள், இவர்கள் அழிந்து போவதை வேடிக்கை பார்த்து ரசிக்கலாம் என்று நம் சத்துருக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நம் தேவனோ அவை எல்லாவற்றினின்றும் நம்மை விடுவித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் எங்களை எல்லா கஷ்டத்திற்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார் என்ற விசுவாசத்தோடு சொல்லுங்கள். தேவன் உங்களையும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுவிப்பார். அக்கினி சூளையை போன்ற உங்களை முற்றிலுமாய் இந்த பிரச்சனை அழித்து விடும் என்ற நிலைமை இருந்தால் கூட அதிலிருந்தும் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதீர்கள், தைரியமாக சொல்லுங்கள். நம் தேவன் நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லுங்கள். எந்த சத்துருக்கள் உங்களை அழிக்க நினைத்தார்களோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை உயர்த்துவார். அதை பார்த்து உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். பயப்படாதீர்கள், நம் தேவனை நம்புங்கள். அவர் நல்லவர். அவர் தம் பிள்ளைகளை எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமீன். அல்லேலூயா. உங்களுக்கு எங்கள் ஜெப உதவி வேண்டுமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.